வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பிளட் லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக வந்து எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜாக்கப் ஃபாட்டுக்கு ஒரு புது நேம் வச்சிருக்காங்க. அண்ட் வீர் மகான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு சில பெரிய பெரிய அப்படியே தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. என்னடா நம்ம சேனலுக்கு அதுக்கு தேவையில்லாத ஒரு சிம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ எப்படி நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற, நீங்கள் யாராவது ஃப்ரீ ஃபயர் விளாட்ற பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் உருவாக்கணுமோ அது மாதிரி கேமிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனலில் ஒரு சேனல் வந்து உருவாக்கியிருக்கோம். அண்ட் அது மட்டுமே இல்லை, சீரியல், அதாவது நீங்கள் உங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி யாராவது சீரியல் பார்ப்பாங்களா, அவங்களும் நீங்களும் பார்ப்பீங்க ஒரு சிலர். ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இது 2 விதமான சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் 3 சேனல் வந்து நான் நடத்துகிறேன். எதுக்காகனா மெயினாக அந்த யூடியூப்லேயே வந்து உட்காந்துலாம் முடிவு பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டும் சேர்த்து வந்து போகிறதா முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நம்ம சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயே இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. நீங்கள் எல்லாம் இப்போதைக்கு 73 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அண்ட் உங்கள் மூலியமாக ஒரு 2 இதுலேயுமே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டேன்னா அண்ட் உண்மையிலே தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. அண்ட் நம்ம கொஞ்சம் பெரிய ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரெடீம் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட அப்டேட் தான். இப்போதைக்கு சோலசிக்கோட பிளட் லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி டாமோட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ட்வீட்டை போட்டார். அண்ட் இப்போதைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, அந்த பிளட் சிம்பிளை போட்டு இன் அண்ட் பிளட் சிம்பிளை போட்டு அவுட்ன்ற மாதிரி வந்து போட்டார். அதாவது என்னன்னா, பிளட் லைன் வந்தாங்க அண்ட் ஸ்டோரிலாம் முடிஞ்சு, செக்மெண்ட்லாம் முடிஞ்சு, அண்ட் இப்போ வந்து பிளட் லைன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சோலசிக்கோட பிளட் லைன் என்ன ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஜாக்கப் ஃபாட்டு டாமோட்டோங்க அவங்க 2 பேரும் தனி டீமாக வந்து இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் டாக் டீம் டிவிஷன்லேயும் இருக்கலாம் சான்சஸ் இருக்குது. அண்ட் சோலோ டிவிஷன்லேயும் இருக்க சான்ஸ் இருக்குது. இவங்க 2 தனி டீமாக வந்து போகிறாங்க. அண்ட் ஓஜி பிளட் லைன் சேருவாங்க. இந்த மாதிரி எந்த கனவுமே கண்டாதீங்க. அண்ட் சோலசிக்கோ எனக்கு தெரிஞ்சு ஓஜி பிளட் லைன் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ஜாக்கப் ஃபாட்டு சிங்கிள் டிவிஷனுக்கு போகிறாரு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு பேர் வேறு வச்சிருக்காங்க. அது என்னன்ட்டு நம்ம வரிசையாக வந்து அப்டேட் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், எங்கடா அந்த சோலசிக்கோ போனார் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா இப்போதைக்கு கரண்ட் ட்ரைவல் சீஃபாக இருக்கிறது ரோமன் ரைன்ஸ் தான். அண்ட் ஒருவேளை வரப்போகிற மண்டே நைட் ராவில் சோலசிக்கோ வரலாம். அக்னாலஜ்மெண்ட் செரிமனி நடந்துச்சுன்னா, அண்ட் ரோமனோட அக்னாலஜ்மெண்ட் செரிமனி நடந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ராயல் ரம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சோலசிக்கோவை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 சார்லட் ஃபயர் பற்றி. இப்போதைக்கு சார்லட் ஃபயரோட பற்றி ஒரு சில அப்டேட் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. அதாவது அவங்க தான் ராயல் ரம்பர் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸ்மாக் டவுன்லேயே ராயல் ரம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபயர் இருக்க போதா சொல்லிட்டாங்க. எதுக்காக இவங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு விஷயம் வந்து பண்ணணும் WWE, அதாவது ரியா ரிப்ளி, அதாவது இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் வர இருக்கிறாங்க. பெக்கி லஞ்ச் கூட வரதா இருக்காங்க ராயல் ரம்பரில். அவங்க எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு வந்து காட்டலை. ஆனால் இவங்க சார்லட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கட்டுறாங்க. ஒருவேளை சான்ஸ் இருக்குது இவங்க வின் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா 30வது ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபயர் வர கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 பற்றி ரியா ரிப்ளியோட அப்டேட்டு. அண்ட் ரியா ரிப்ளி வாசஸ் இன்னொரு ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக ஒரு ஆப்போனன்ட் வந்தாகணும். ஒன்று ராயல் ரம்பரில் வின் பண்ணணும், இல்லை எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணணும். 2ல் ஏதாவது ஒன்று தான். இப்போதைக்கு WWE என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பிரியங்கா பிரதர் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராயல் நம்பர் இல்லைன்னா அண்ட் எலிமினேஷன் சாம்பர் ஏதாவது ஒரு பேப்பரில் வின் பண்ணி ரியா ரிப்ளி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ரூமர்ஸ் போகுது. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிரியங்கா பிரதரோட ஒரு ஸ்ட்ரீக்குன்னா எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. அண்ட் அவங்க ராயல் ரம்பரில் வின் பண்ணி ரெசல்மேனியாவுக்கு போன 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வேளை இந்த டைமும் ராயல் ரம்பரில் வின் பண்ணி ரெசல்மேனியாவுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாம்பியன்ஷிப் எடுத்து தான் தீருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வேளை எலிமினேஷன் சாம்பர்லையும் வின் பண்ணி அது போனாங்க கூட எப்படின்னு தெரில. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் இப்போதைக்கு அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வேளை ராயல் ரம்பரில் வின் பண்ணி ரியா ரிப்ளி வந்து சேலஞ்ச் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து டிஃபனி வந்து சேலஞ்ச் பண்ண சான்ஸே இல்லை. அண்ட் யார் வின் பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கப்புறம் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 என்னன்னா ராயல் ரம்பர் 2025 பற்றி. இப்போதைக்கு ராயல் ரம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 55,000 டிக்கெட் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேலேயும் 5,000 டிக்கெட் எக்ஸ்ட்ரா பண்ணியும் அதுவும் வித்துருச்சான். கிட்டத்தட்ட 60,000 சில்லற டிக்கெட், 60,450 டிக்கெட் வந்து வித்துருச்சு. அண்ட் இன்னும் வந்து ஆடியன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்களா, இன்னும் ஒரு சில சீட்டர்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் இந்த ஸ்டேடியமில் சம்மர்ஸ்லாம் பார்த்துருப்போம், அண்ட் ராயல் ரம்பர் பார்த்துருப்போம். அண்ட் முன்னாடி சொல்ல அண்ட் இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாதான். ஆனால் 62,335 டிக்கெட் இப்போ வச்சிருக்காங்க. 2,000 டிக்கெட் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே இன்னும் 1,884 டிக்கெட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதுவும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அண்ட் ஃபேன்ஸ் வந்து இன்னும் கேட்டாங்கன்னா இன்னும் டிக்கெட்ஸ், அதாவது இன்னும் சீட் அரேஞ்ச் பண்ண தர WWE ரெடியாக இருக்காங்க. உண்மையிலே 2020 ஒரு லம்பாக வந்து அமௌண்ட் அடிக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து அன்பிரடிக்டபிள் ராயல் ரம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோகன் பற்றி. ஹல்கோகன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல நாளைக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஓடிக்கிருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹல்கோகன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து
WWE அஃபிஷியலாக வந்து புக் பண்ணலையா, அதனால சான்சஸ் ரொம்ப கம்மி. இது வந்து ரூமர்ஸ் தான், ஆனால் சேஞ்ச் ஆகலாம், ஒருவேளை வரலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து சான்ஸ் கம்மியாக இருக்குது. ஹல்க் ஹோகனை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சொல்லியிருந்தோம், ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்தப்பயே மண்டே நைட் ராலே வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணி அவர் வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க ஃபேன்ஸு. அதனால திருப்பி வந்தாருன்னா அவர் ஹீல் டர்ன் ஸ்டோரி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வருவாரா என்னன்னு சந்தேகம் தான். ராயல் ரம்பிளில் வருவார், அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடர் பற்றி மேட் கார்டினோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா AEWல இருந்து இப்போ வந்து விலகி இருக்காரு. அண்ட் ஒருவேளை இப்போதைக்கு அவர் வந்து டியூட் போட்டிருக்காரு. ராயல் ரம்பர் பற்றி டியூட் போட்டப்ப இவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு ராயல் ரம்பரில் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அண்ட் இவர் வர அதிக சான்ஸ் இருக்க மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஜாக் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ராயல் ரம்பரில் ரிட்டர்ன் ஆகலாம், அதுக்கப்புறம் WWE வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டெபியூட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து அக்டோபர் மாதத்துலேயே ஒரு பற்றி அப்டேட் வந்துச்சு. அண்ட் இப்போ அகைன் திருப்பி வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். நம்பர் 4 சாமி வீர் மகான் தான். ஏன்னா உங்கள் கூட்டமே நம்ம இந்தியாவிலேருந்து ரெஸ்லிங் பண்ண ஒரு சில பேர் தான். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டர் மகால் இன்னும் வரைக்குமே ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வீர் மகான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கே விட்டுட்டு அவர் வந்து இந்த சன்னியாசி கெட்டப்புக்கு வந்து போயிருக்காரு. இந்த ஒருத்தவங்க மாலையை போட்டுட்டு எப்படி சொல்கிறது, சன்னியாசி தான், அந்த மாதிரி தான் போயிருக்காராம். அதனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அந்த மாதிரி நாட்டில் விட்டு அண்ட் ரெஸ்லிங் திருப்பி வந்து வரவே மாட்டார் அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெஸ்லிங் வந்தார், ஊடால ஒரு வாட்டி ரால வந்து ஒரு பெருசாக வந்து காட்டினாங்க வீர் மகானை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்லர்னால அந்த அளவுக்கு வந்து மதிக்க மாட்டாங்க, ரியலாக வந்து சொல்லிக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னதான் உடம்பு வச்சிருந்தாலும் கிரேட் காலி மெயினாக எதுக்காக அவர் அதாவது ரீச் ஆனார்னா அவர் ஹைட்டுக்கு தான். அண்ட் அந்த டைமில் வந்து வின்ஸோட ஸ்டோரி இந்த ட்ரிபிள் ஹெச் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பிளாக் பற்றி, மளிகை பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா AEW ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்ன, WWEக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் பிப்ரவரி மந்த் இல்லை மார்ச் மந்த் தான் வருவான்றாங்க. அண்ட் பிப்ரவரி மந்த் ராயல் நம்பர் இருக்கிறனால இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா மேபி சான்ஸ் இருக்குது ராயல் நம்பர் 2025 மளிகை பிளாக்கோட ரிட்டர்ன் டெபியூட் இருக்கிறதுக்கு. அண்ட் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து சான்ஸ் தாங்க. ராயல் நம்பர்ன்றது அன்பிரடிக்டபிள், யார் வருவாங்க யார் டெபியூட் ஆவாங்க, புது சூப்பர் ஸ்டாரை கொண்டு வர போகிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. நம்பர் 5 இந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டோ பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இப்போ ஜாக் ஆஃப் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிவிஷன்லையும் போக போகிறாரு, இல்லை டாக் டிவிஷன்லையும் போக போகிறாரு டாமட்டோங்கா கூட. இப்போதைக்கு அவரோட மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் படம் போட்ட ஒரு டிஷர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது கீழே இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஜாக் ஆஃப் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து உல்ஃப் படத்தை தான் அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஜாக் ஆஃப் ஆட்டோக்கு ஒரு புது நேம் வைக்க போகிறாங்களா, அது எந்த மாதிரினா ட்ரைபல் உல்ஃப் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, மேபி சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி செத் ஃப்ரிக்கிங் ராலன்ஸ் இந்த பேரை ஃப்ரிக்கிங்னு வந்து சென்டரில் போட்டாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டோன்னு இப்போ இருக்கிற நேமை ட்ரைபல் உல்ஃப் ஜாக் ஆஃப் ஆட்டோ அப்படின்ற மாற்ற போகிறதா இப்போதைக்கு சொல்கிறாங்க. அண்ட் வெப்சைட்லாம் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒருவேளை சிங்கிள் டிவிஷன் போனால் சான்ஸ் இருக்கா இந்த மாதிரி வந்து மாத்திரைக்கு. அண்ட் அகைன் இவர் வந்து ட்ரைபல் சீஃப் ஃபார்வர்ட் பண்ணுவார் நினச்சி பார்க்காதீங்க. ஹூல் ஆஃப் ஆலோட ஸ்டோரி அண்ட் எண்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வராதுன்னு ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சரி, தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.